Hi hello friends, உங்களை யாவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமா திரும்பவும் பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரியோட கூட வந்திருக்கிறேன். இன்னைக்குரிய ஸ்டோரி என்னன்னா எது ஊனம் சொல்லிட்டு கார் டெக்கர்னு ஒரு பிக்சர்ல போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பாலன் சொல்லி ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். பாலன் வந்து ரொம்ப சுட்டியா துருன்னு. பாலன் ரொம்ப உண்மையிலே அவங்க அப்பா கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி அப்படின்னாலே அந்த பாலனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பாலனுக்கு ஒரு 4-4.5 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஒரு விபத்து நிமித்தமா அவனுக்கு வந்து கால் அடிபட்டு அவன் ஊனமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டான். ஸோ அவனால ஊனன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டான். அப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க அப்பாவும் இறந்து போற ஒரு சூழ்நிலை. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்த உடனே பாலனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். அப்போ பாலனுக்குள்ள அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்க அப்பா என் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள ஒரு மனநிலைமைக்குள்ள பாலன் போயிட்டான். சோ பாலனுக்கு மதன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. மதனும் பாலனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எங்க போனாலும் ஒன்னா போறது வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த பாலனை வந்து அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க வந்து அவனுக்கு ஒரு சாப்பாட்டு காரியமா இருக்கட்டும், அவனுக்குரிய வேலை பார்க்கறதா இருக்கட்டும், அவனை படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா சூழ்நிலையிலையும் அவங்க அம்மா அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மதனும் வந்து பாலனுக்கு ரொம்ப ஹெல்ப்பா, 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலை, 2 பேருமே ஃப்ரெண்டா இருந்தாங்க. சோ 2 பேருமே ஃப்ரெண்டா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வர போக அந்த மாதிரி பாலனும் மதனும் ரொம்ப க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சோ 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீடிச்சது. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மதனுக்கு பானுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி இருந்தா. அவளை கூட்டிட்டு பாலனை பாக்குறதுக்காக மதன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். அப்போ பாலு வந்து பாலனை பார்த்துட்டு, நீ எதுக்குமே ஆகாத ஒரு ஜடம், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ ஆகாதவனா இருக்க, உன்னால ஒரு விஷயம் கூட எதுவுமே பண்ண முடியாது, உன்னால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி பாலு பேசுவா. என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீயே இப்படி பேசுற அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பாலனுக்குள்ள பாலு பேசுறத பத்தி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தான். அவ சொல்ற மாதிரி நானும் அப்படிதானே இருக்கிறேன், நான் வந்து ஊனமா தானே இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, என்னால எங்க அம்மாவை வச்சு கூட எதுவுமே பண்ண முடியல, எங்க அம்மா தான் கஷ்டப்படுறாங்க, என் அம்மாவுக்கு உதவியா கூட என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பாலனுக்குள்ள மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தான். அப்போ பாலனும் மதனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வெளியில போனாங்க. ஸோ வெளியே போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஒரு ஏரியா கிட்ட அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த கார் எல்லாம் நிற்கும் போது வெளியூருக்கு போறவங்க, பக்கத்துல கடைகளுக்கு போறவங்க எல்லாருமே காரை வந்து ரோட்ல தான் நிப்பாட்டிட்டு போவாங்க. ஸோ ரோட்ல நிப்பாட்டிட்டு போகும்போது அங்க நிறைய தூசி அழுக்குமா அந்த கார்ல வந்து இருக்கும். அப்போ அதுக்கு பாலனுக்கு அந்த காரை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வந்தது. நேரா வீட்டுக்கு போய் ஒரு கிழிஞ்ச அட்டையில எடுத்துட்டு வந்து இங்க கார் சுத்தம் செய்து தரப்படும்னு சொல்லி ஒரு போர்ட்ல எழுதி அங்க ஒரு போஸ்ட்ல அவன் கட்டி விட்டான், கார் சுத்தம் செய்து தரப்படும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நிப்பாட்டிட்டு போனவங்களோட காரை வந்து பாலன் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். மதனும் அதுக்கு ஹெல்ப்பா இருந்தான். நானும் சேர்ந்து உனக்கு உதவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வெளியில காரை நிப்பாட்டிட்டு வெளியில போயிட்டு வந்திருந்த நபர்கள் வந்து, என் கார் இவ்வளவு சுத்தமா இருக்கு, இது யார் சுத்தம் பண்ணா, இது யார் பண்ணான்னு சொல்லி மதன் கிட்ட கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு பாலன் தான் சார் பண்ணான், என் ஃப்ரெண்டு பாலன் தான் அதை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருமானமா அதை செய்யறான் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே அது நிமித்தமா அவனுக்கு ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சது. காலப்போக்கில் இப்படியே ஒரு 5-6 மாதங்களுக்கு மேலாக இவன் இப்படியே காரை சுத்தம் பண்ண அது நிமித்தமா வர்ற வருமானத்தின் நிமித்தமா அவங்க அம்மா கூட சந்தோஷமா அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போக ஆரம்பிச்சது. அந்த கார் பார்க்கிங்க்கு ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு நாள் நிப்பாட்டிட்டு போனோடனே இதே மாதிரி கார் அவன் சுத்தமா கிளீன் பண்ண உடனே பாலனை பார்த்த உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும், இவனுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு
தம்பி உனக்கு நான் என்ன உதவிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி பாலன் கிட்ட கேட்டார் அந்த மேனேஜர். அப்போ நான் சொந்தமா ஒரு கடை வைக்கணும் சார், இந்த மாதிரி நான் ரோட்ல தான் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்படி நடு ரோட்ல தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கடை வச்சு நான் இதை கிளீன் பண்ணணும், எனக்கு அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாலன் கேட்டானா. அப்போ அந்த மேனேஜர் நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த ஒரு காரியத்துல சொந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவர் உதவி பண்ணானா பாலனுக்கு. ஸோ அப்போ பாலனுக்கு ஒரு உதவி பண்ணும்போது அவன் சொந்தமா ஒரு கார் கிளீன் பண்ற ஒரு ஷெட்டை வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு கீழே ஒரு 4-5 பேரை வச்சு வேலை வாங்கி நிறைய கார்களை சுத்தம் பண்ணன்னு சொல்லி அவன் வருமானத்தை கூட்ட ஆரம்பிச்சான். அவங்க அம்மா கூடயும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் அந்த கார் கிளீனிங்லயும் அவனுக்கு கீழே ஒரு 4-5 பேரை வச்சு அவன் வேலை வாங்கி அது நிமித்தமா வர்ற வருமானத்துல அப்படியே ஓடிக்கொண்டு இருந்தான். அப்போ அவனுக்கு அடுத்ததா ஒரு ஆசை வந்தது, நான் வந்து கார் ஆக்சசரிஸ் ஷோரூம் ஒன்று ஓபன் பண்ணணும், அந்த கார் டயரு காரோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி விற்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி எடுத்து அந்த கார் பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மேனேஜர் நான் உனக்கு உதவி பண்றேன் தம்பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவருக்கு வந்து பாலனுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாராம். அந்த மேனேஜர் மூலியமா கார் ஆக்சசரி ஷோரூம் ஒன்று ஓபன் பண்ணானா. அவன் ஆண்டோருக்கு உண்மையா இருந்தான். உண்மை நிமித்தமா அவனோட ஒவ்வொரு வளர்ச்சியும் பெருக ஆரம்பிச்சது. அவனோட குடும்பத்திலையும் சரி அவனோட தொழிலையும் சரி அந்த ஆண்டவர் அவனோட உண்மையை பார்த்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்காக கொடுத்தாரு. இப்படியே கடந்து போயிட்டே இருந்தது. அவன் ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆடி கார் வாங்கினான். ஸோ அந்த கார்ல வந்து அவனோட கார் ஷோரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா அவனை யார் அது ஆடி கார்ல வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாலாம். அப்ப பாலன் இறங்கி வந்தானா. இறங்கி வந்து சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே பானு வாய் அடைச்சு போய் நின்னானா. பாலனா இவனா இவ்வளவு வளர்ச்சியா இருக்கா, இவனா இப்படி ஒரு சூழ்நிலையில வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாயடைச்சு போய் பானை பார்த்தாலாம். அப்போ பாலன் இருந்துட்டு ஆமா நான் அன்னைக்கு ஆகாதவன், நான் ஒண்ணுக்குமே லாய்க்கலன்னு சொல்லி நீ என்ன சொன்ன, ஆனா அந்த வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சது. அது நிமித்தமா நான் இன்னைக்கு ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. ஒவ்வொரு நாள்லயும் எனக்கு அவர் உதவியா இருந்தாரு. நான் அதை ஒவ்வொரு நாளும் கடந்து போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. இதே மாதிரிதான் வசனத்துல தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லி சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்களும் வந்து உங்களையும் நீ ஆகாதவன், ஒண்ணுக்குமே லாய்க்கல, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்களா? நீங்க அதை நினைச்சு சோர்ந்து போய் ஒவ்வொரு நாளும் உட்காராதீங்க. நீங்க எழும்பி ஓட ஆரம்பிங்க. உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தரோட துணையோடு உங்களால எல்லாவற்றையும் அந்த சேனைக்குள்ள பாய்ந்து போக முடியும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவாரு.